மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இதனால் காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. ஏற்கனவே விஜய் வந்து எங்கே நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. இது இல்லாமல் விஜய் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க என்னதான் குழப்பத்தில் இருந்தாலுமே வெண்ணிலாவை வந்து ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி வந்து விஜய் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வெண்ணிலாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பாரு. இதனால் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து விஜயை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்து பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து காவேரி மனசு கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியலையா, அந்த மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். என்னதான் சொன்னாலுமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மேலே உள்ள அக்கறையை வந்து கொஞ்சம் கூட மாற்றிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு கவலை இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிடுவாரு. இனிமே இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிடுவாரு. காவேரிக்கு வந்து மனசில் என்ன பயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு நினைவு எதுவுமே இல்லாதப்பயே விஜய் வந்து வெண்ணிலாவை இந்த மாதிரி ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வெண்ணிலாவுக்கு ஒரு நாள் நினைவு திரும்பும் போது வெண்ணிலா வந்து விஜய் மேலே உள்ள லவ்வை மறக்காமல் வச்சுருந்தா விஜய் வந்து அப்போதைக்கு என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நினச்சி தான் காவேரி வந்து ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு விஜய் வந்து நம்ம கூட இருப்பாரா, வெண்ணிலா வந்து முக்கியம்னு நினைப்பாரா அப்படிங்கிற குழப்பத்தினால காவேரி வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அடுத்த வாரத்தில் வரப்போகுது. ஸோ அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகினி பார்த்தீங்கன்னா காவேரியோட வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வரணும், காவேரியை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது, விஜய் கிட்டேருந்து காவேரியை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதனால ராகினி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெண்ணிலாக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்துட்டா விஜய்கிட்டேருந்து காவேரியை எப்படியாவது பிரிச்சிடலாம். ஏன் அப்படின்னா வெண்ணிலாக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படின்னா விஜய் மேலே உள்ள காதலும் ஞாபகம் வந்துடும். அப்படி இருக்கும்போது வெண்ணிலா வந்து விஜயை லவ் பண்ணும்போது விஜய் வந்து கண்டிப்பாக வெண்ணிலா விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அதனால ராகினி வந்து வெண்ணிலாக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ண பழசெல்லாம் ஞாபகம் வருமோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் வெண்ணிலாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு விஜயோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. விஜயோட ஃபோட்டோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்க யோசிச்சாலுமே அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ண முடியல, மயக்கம் தான் வந்து விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி வந்து காவேரி அம்மா தங்கியிருக்க வீட்டுக்கு வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வெண்ணிலாவோட ஃபேமிலி வந்து அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. விஜய் வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த அவுட் ஹவுஸில் தான் வெண்ணிலாவோட குடும்பம் வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை காமிச்சா வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெண்ணிலாவை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போனதும் அந்த வீட்டை பார்த்தோன்னே வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே யோசிக்க முடியல. உடனே ராகினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா, கங்கா, பாட்டி எல்லாமே உட்காந்துருக்காங்க. ராகினியை பார்த்துட்டு என்ன எதுக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. உடனே ராகினி வந்து சொல்கிறாங்க, இருங்க பாட்டி, ஏன் அவசரப்படுறீங்க, இது உங்கள் வீடு தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுக்கு முன்னாடியே வெண்ணிலாவோட ஃபேமிலி தான் இங்கே இருந்தாங்க தெரியுமா, வெண்ணிலாவை கொஞ்ச நேரம் இங்கே கூட்டிகிட்டு வரனால உங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பாட்டியை பார்த்து கேட்பாங்க. உடனே கங்கா வந்து ராகினியை பார்த்து எதுக்குடி தேவையில்லாமல் வேலைலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்போ வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்த, எதுக்கு எங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்பாங்க. இரு கங்கா, எல்லா விஷயமா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்கள் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும்ல, அதனால தான் நான் நல்லது பண்ணுறதுக்காக தான் வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லுவாங்க. என்ன உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைப்பாங்க. ராகினி என்னமோ காவேரியை பிரிக்கிறதுக்காக தான் வெண்ணிலாவுக்கு பழசை வந்து கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க. இங்கே வந்து கங்கா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வெண்ணிலாவுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தால் தானே அவள் விஜய் விட்டு போவா, இல்லை ஞாபகம் வராத வரைக்கும் விஜய் வந்து வெண்ணிலாவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வச்சிருப்பாரு, அதனால காவேரிக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் வெண்ணிலாவையே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கங்கா கிட்ட சொல்லுவாங்க. உடனே கங்கா சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, என்ன பிளான் வச்சுருக்க, நீ என்ன பிளான் வச்சுட்டு நீ வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவை உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே வெண்ணிலா வந்து வீட்டை வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த அடுப்படி, அந்த ரூம், அந்த இதெல்லாம் பார்த்த உடனேமே வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க. ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. மயக்கத்திலேருந்து தெளிஞ்சு எந்திரிச்ச வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நீங்களாம் யார்,
மாதிரி நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க, என் அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். அப்போ வெண்ணிலாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல, அதனால தான் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறா, அவங்க அம்மா அப்பா பற்றிலாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிப்பாங்க. உடனே கங்கா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ உண்மையிலே வெண்ணிலாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போலே, இந்த விஷயம் தெரிஞ்சால் விஜய் வந்து என்ன முடிவெடுப்பார், காவேரி வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ராகினி வந்து எப்படியோ நம்ம போட்ட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வெண்ணிலாக்கு எப்படியோ பழசெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கிட்ட நம்ம லவ்வை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் வெண்ணிலா கூட இருந்தாலுமே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா காவேரி மேலே உள்ள லவ் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். அதுக்காக தான் அதை ப்ரூவ் பண்ணணும், காவேரிக்கு வந்து நம்ம லவ்வை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக காத்துட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கம்பெனியோட 50% ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோட பேரில் எழுதி வச்சிருப்பாரு. இது எதுவுமே தெரியாத காவேரி பார்த்தீங்கன்னா நம்ம டிவோர்ஸ் பேப்பரில் தான் சைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. உடனே விஜய் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, காவேரி வந்து இப்படியே நினச்சிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸாக நம்ம லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டே எப்படியாச்சும் காவேரி கிட்ட நம்ம லவ்வை வந்து சொல்லிடணும், அவளை தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் அப்படிங்கிறத காவேரிக்கு புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் வெண்ணிலா மேலே காட்டுற அக்கறையில் காவேரி வந்து ரொம்பவே பொசசிவாக இருக்கா, அந்த விஷயத்தெல்லாம் அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் காவேரியை வந்து தேடுவார். காவேரி பார்த்தீங்கன்னா ரூமில் தான் இருப்பாங்க. உடனே விஜய் வந்து ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி காவேரி வந்துட்டு ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நார்மலாக கேட்பாங்க. இந்த மாதிரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து துணியை மடிச்சுட்டு கேட்பாங்க. அதெல்லாம் அங்கே வச்சுட்டு வா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூப்பிடுவார். உடனே எல்லா வேலையும் வச்சுட்டு காவேரியும் வந்து விஜய் பக்கத்தில் உட்காருவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியோட 2 கையும் இப்படி கோத்து பிடிச்சிட்டு காவேரியோட கண்ணையே பார்த்துட்டு இருப்பாரு. உடனே காவேரி வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்ன இவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு வேளை லாஸ்ட்டாக பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைப்பாங்க. என்ன பேசணும்னு சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்பாங்க. அதுக்கு விஜய் வந்து, காவேரி நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மாற்றம் நடந்திருக்கு தெரியுமா என்னோட லைஃப்பில், இந்த மாதிரி வெண்ணிலா இல்லாமல் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது எல்லாத்தையுமே சரி பண்ணி நீ தான் என் வாழ்க்கைக்குள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து என் கண் முன்னாடி நிறுத்தினதுமே நீ தான், இப்படி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து விஜய் வந்து சொல்லுவார். எந்த ஒரு பொண்ணுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டா, ஆனால் நீ எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, உனக்கு அவ்வளோ தூரம் என் மேலே நம்பிக்கை இருக்கனால தான் உன்னால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி கிட்ட இந்த நைட் வந்து ஒரு ஸ்பெஷல் நைட்டாக உனக்கு இருக்கும் காவேரி, இந்த மாதிரி நான் நிறையா விஷயம் உன்ட்ட மனசை விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். விஜய் வந்து தன்னோட காதலை வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகினி வந்து கதவை தட்டுவாங்க. இந்த மாதிரி விஜய் சீக்கிரம் வாங்க விஜய், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுவாங்க. உடனே விஜய் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த ராகினிக்கு வந்து வேற வேலையில்லை, முக்கியமான நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே வேலையாக வச்சிருக்கா, எதுக்கு இப்போ தட்டுறான்னு தெரியல, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. ராகினி பார்த்தீங்கன்னா விஜயை கூட்டிகிட்டு ஹாலுக்கு போகிறாங்க. ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாமே வந்துடுவாங்க. உடனே ராகினி வந்து விஜயை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வச்சுருக்கேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மா வளவலன்னு பேசாமல் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயை பார்த்து ராகினி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெண்ணிலாக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட ராகினி சொல்லுவாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கேட்டுட்டு வெண்ணிலா பக்கத்தில் விஜய் போகிறாங்க. வெண்ணிலாவை பார்த்து விஜய் வந்து, என்ன வெண்ணிலா ராகினி சொல்கிறதுலாம் உண்மையா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பற்றி கேட்குறாரு. அதுக்கு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா உடனே விஜயை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க விஜய், நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து விஜயை பார்த்து, இந்த மாதிரி அம்மா அப்பா வேற அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து விஜயை பார்த்து, அம்மா அப்பா எங்கே, நான் காணவே காணோம், அம்மா எங்கே, அங்கே வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கேயும் காணோம், இங்கே இருப்பாங்கன்னு வந்து எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா விஜய் கிட்டே கேட்பாங்க. உடனே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சு
இந்த மாதிரி அம்மா அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக சொல்வார். இதை கேட்டு வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகி கீழே வந்து முட்டி போட்டுக்கிட்டு அப்படி அழுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவை தூக்கி இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வந்து ஆறுதல் சொல்வார். வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜய் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே அழுவாங்க. ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு எப்படி என்னை விட்டுட்டு போக மனசு வந்துச்சு, இப்படி என்னை அனாதையாக விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவாங்க. என்ன வெண்ணிலா ஏன் இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ கவலைப்படாத, உனக்கு இனிமேல் நான் இருக்கேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து சொல்லுவார். இதை கேட்ட காவேரி தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்ன விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைப்பாங்க. ராகினி பார்த்தீங்கன்னா அவளோட பிளானை சக்ஸஸ் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் என்னதான் விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து லவ்வை சொல்ல போனாலுமே வெண்ணிலாவுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா வந்து அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறா, இன்னும் நம்ம மேலே உள்ள லவ் வந்து போகல அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சதும் விஜய் மனசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இதனால காவேரி மேலே உள்ள லவ் போயிட்டு வெண்ணிலா மேலே அந்த லவ் வந்துருமா. வெண்ணிலாவுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்தனால விஜய் மேலே உள்ள லவ்வும் கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க. விஜய் வந்து வெண்ணிலா கூட இருந்துருவாரோ, நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாரா அப்படிங்கிற எண்ணம் வந்து காவேரிக்கு ரொம்பவே வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் மனுஷனோட மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்களே, அது என்னவோ உண்மைதான். ஸோ அந்த மாதிரி விஜய் மனசு மாறுதா அப்படிங்கிறத அடுத்த வார எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.